இவருக்கு திடீர்னு ஒரு நாள் முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. தன்னுடைய சீடர் ஒருத்தரை அழைச்சு பிறப்பன் வலசை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு மயானம் இருக்கு. அந்த மயானத்துல 3க்கு 3 இந்த இந்த அளவுல வந்து ஒரு குழி தோண்ட சொல்றாரு. அதுல வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எரியட்டும். நான் உள்ள உட்காந்து தியானம் செய்ய போறேன். அவர் சொன்ன மாதிரி குழி வெட்டப்படுது, அகல் தீபம் ஏற்றப்படுது. அதுக்குள்ள வந்து பாம்பன் சுவாமிகள் போய் அமர்றாரு. தியானம் செய்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சத்தம். பயத்த உண்டாக்குற போல சத்தம் வருது. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க. நடு இரவுல பேய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. பாம்பன் சுவாமிகள ஒரு பேய் வந்து தியானத்துல இருந்து கலைக்கணும் அப்படின்னு பாக்குது. அப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து தன்னுடைய கையில வச்சிருக்க தடிய கொண்டு அந்த பேய அடிச்சு விரட்டிடுறாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பாம்பன் சுவாமிகள் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாராம். "முருகா, நான் உன்னை பார்க்கணும்னு அமர்ந்துட்டேன். நான் எந்திரிக்க மாட்டேன். நீ வந்தால் ஒழிய நான் வெளியே வருவேன். இல்லைன்னா வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்றாரு. 3 நாள் உணவு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் உணவும் எடுத்துக்கல. சரியா 28வது நாள் ஒரு பேரொளி வருது அவர் முன்னாடி. முருகன் எப்படி வராரு? பழனியில இருக்க மாதிரி ஆண்டி கோலத்துல வராரு. அவர் கூடவே இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதரும், அகத்தியரும்.